வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே தாமதமாகிடுச்சு. சைட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால லேட் ஆகி போச்சு. சரி பரவாயில்ல. இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம நேயர் ஒருத்தர் கேட்டிருந்தார், 22 அடிக்கு 45 அடி, சாரி 22 ஃபீட்டுக்கு 45 அடி அவருடைய பிளாட் சைஸு. சவுத் ஃபேஸிங். இதில் நம்ம வாசகர் என்னென்ன கேட்டிருந்தாருங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பிளானுக்கு போயிடலாம். அவர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் கேட்டிருந்தார், அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன் ஒன்று கேட்டிருந்தார், டைனிங்கும் கேட்டிருந்தார், அடுத்தது வேறு என்ன கேட்டிருந்தேன், ஒரு ரூமுக்கு அட்டாச்சு பாத் கேட்டிருந்தார், இன்னொரு பாத்ரூம் வந்து காமன் டாய்லெட் வீட்டுக்கு வெளியே கேட்டிருந்தார், அடுத்தது 6வது பூஜா ரூம் ஒன்று கேட்டிருந்தார், 7 பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கேட்டிருந்தார். அவர் கொடுத்த அளவு பார்த்திங்கன்னா 22க்கு 45 தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு. ஆனால் அவர் கேட்குறது பார்த்திங்கன்னா மெயின் வந்து இதில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கேட்டார். சரிங்களா? மொத்தம் இருக்கிறதே 910 சதுரடி. அதில் நம்ம வென்டிலேஷனுக்கு இடம் கொடுக்கணும், நம்ம கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதில் மேக்ஸிமம் ஒரு 80% உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஒரு 20% வந்து கொஞ்சம் ஷார்ட்ஃபால் இருக்கும். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ பிளானுக்கு போயிடலாம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் டைரக்ஷன், இது நார்த்து. இது வந்து பார்த்திங்கன்னா 22 ஃபூட்டு, இது 45 அடி, அடி 22 அடி. இப்போது பிளானுக்குள்ளே போகலாங்களா?
ஓகே, மேக்ஸிமம் பிளான் அரைவ் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் இதில் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்தெந்த ரூமு எங்கெங்கே வருது என்னான்ட்டு. மேக்ஸிமம் பிளான் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்நேரத்துக்கு. சரி, நோ மோர் வெயிட், நானே சொல்லிடுறேன். இப்போ வந்து ஆல்ரவுண்டு ஸ்பேஸ் எவ்வளோ விட்டுருக்கோங்கிறது மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்றரை, முன்னாடி ஒரு 1.5 அடி, பேக் சைடில் 5 அடி விட்டுருக்கோம் பின்னாடி. படிக்கட்டுக்கு அப்பர் டைரக்ஷன் இது. மெயின் இங்கே ஒரு விண்டோ, இது கிச்சன் விண்டோ, இது கிச்சனுக்கான ஓப்பன், பெட்ரூமுக்கான டோர், இது ஒரு பெட்ரூம் டோர், இது மெயின் டோர், இது ஒரு விண்டோ, இது ஒரு வென்டிலேட்டர், இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ,
இங்கே வந்து பேசேஜ் வந்து 3 ஃபீட் 3 அடி விட்டுருக்கோம் பேசேஜ். இப்போது ரூம்ஸோட அளவு என்னென்ன ரூமுன்னு பார்த்தலாம். இது ஹாலோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 16x10. இது மாஸ்டர் பெட்ரூம். இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 10x10. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட். இதனுடைய சைஸ் வந்து 5 4 அடி. இது வந்து செகண்டரி பெட்ரூம். இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 10x10. அடுத்தது கிச்சன். இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 6x10. ஆக்சுவலாக 5 7.5 வரும். நான் ரவுண்ட் ஆஃப் 6ன்னு போட்டிருக்கேன். மேபி நம்ம சைடு கண்டிஷன் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து 80% தான். பார்க்கிங் மறந்துட்டேன். பார்க்கிங் சைஸ் வந்து 8.4x11. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், கிளைண்ட்டு கேட்டிருந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 80% உள்ளே கொண்டு வந்துருக்கு, 20% கொண்டு வரலைங்கிறது. அதாவது அவர் கேட்டதில் பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலும் என்னென்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், டைனிங் பூஜா ரூம் தான். அந்த டைனிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹால் சைஸ் 16/10 இருக்கனால இதையே லிவிங் கம் டைனிங் கம் ஹாலாக மாற்றிக்கலாம். இங்கே இந்த கார்னரில் நம்ம இது பண்ணிட்டோம்னா மேலே முடிஞ்சு. பூஜாவுக்கு வந்து இப்படி நம்ம வால் கேபினெட் செஞ்சுக்கலாம். அதே போல் அவர் கேட்ட மாதிரி காமன் டாய்லெட் வந்து கேட்டிருந்தார். என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆன் சைட் கண்டிஷன் அவருக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளானோடைய சதுரடி பார்த்திங்கன்னா அரவுண்டு ஒரு 690 ஸ்கொயர் ஃபீட் வரும். பேஸ்ட் ஆன் சைட் கண்டிஷன். ஏன்னா ஒரு கிளைண்ட் கொடுத்த அளவு 22/45க்கு நான் இந்த பிளானை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அங்கே சைட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது போனால் தான் தெரியும். ப்ராப்ளங்கிறதோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட் என்னங்கிறது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் கொடுத்துருக்கேன். இது வந்து எதுக்காக, நீங்கள் வந்து யூட்டிலிட்டி பர்பஸ்க்காக எவ்ரிதிங் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிச்சன் டோரை வந்து இங்கே கூட கொண்டு வரலாம். ஒரு ஆப்ஷன், கிச்சன் டோர் இந்த கார்னர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூட்டிலிட்டி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு டாய்லெட் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போட்டுக்கலாம் இந்த போர்ஷனில். அதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் போயிட்டு வேறு ஏதாவது இந்த துணி துவைக்கிற பர்பஸ் இந்த மாதிரி யூட்டிலிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற விஷயத்துக்காகவும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு, இந்த மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. சவுத் டைரக்ஷன், இது ஈஸ்ட்டு, இது நார்த். ஸோ மேக்ஸிமம் ஆஸ் பர் வாஸ்து பக்காவாக பண்ணியாச்சு. இதில் கிளைண்ட்டுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருக்குது, இன்க்ளூட் பண்ணனா இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எக்ஸ்க்ளூட் பண்ணனா எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம கிளைண்ட்டு கேட்டதுக்காக பார்த்திங்கன்னா, அந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர் அவர் கேட்டதுக்காக பார்த்திங்கன்னா 90, என்னோடய கணக்கு 80 to 85% இதில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு இந்த பிளானில்.
மேற்கொண்டு ஏதாவது மாற்றம் வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கபோர்டு ஒர்க் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பெட் பொசிஷன் போடலாம். இந்த ரூமில் சேம் அதே தான், இங்கே கபோர்டு ஒர்க் பண்ணிக்கலாம், இங்கே பெட் போட்டுக்கலாம், இங்கே சோஃபா போட்டுக்கலாம், இங்கே டைனிங் டேபிள், கிச்சன் குக்டாப் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், சிங்க்கு இங்கே கொடுத்துடலாம். இந்த போர்ஷன் வந்து லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பேக் சைடும் லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து பக்காவான வாஸ்துக்காக பண்ணியாச்சுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். மேற்கொண்டு வீடியோஸ் வேணுன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட்டும் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.